அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடாடா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. நெத்தியில் ஒரு பட்டையை போடுவோம். ஏண்டி பேச்சு தாயி, ஏதாச்சும் போடண்டி. என்னது தொடப்பத்தை தூக்கி போடுறா? ஏண்டி உனக்கு அவ்வளோ நக்கலா போச்சா? நீங்கள் தானே ஏதாச்சும் போடுன்னு சொன்னீங்க. ஏண்டி நான் வயிற்றுக்கு ஏதாச்சும் போட சொன்னேன்டி. வாங்குற காசெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருந்தா வயிற்றுக்கு எங்கேருந்து வரும்? ஏண்டி இந்நேரம் சூடாக இட்லி அவிச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருப்பேன்னு நினச்சில்ல, நான் குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன். சும்மா உக்காந்தா என்ன வரும்? ஏதாச்சும் கொடுத்துட்டு உக்காரணும், அப்போ தான் வரும். சூடாக இட்லியும் தேங்காய் சட்னியுமா? சரி, இருக்கிறத போடு. 2 நாள் பழைய சோறு இருக்கு, போடவா? ஆஹா, விட்டா அதுவும் போயிடும். சரி, கொண்டு வா. ஆமாம், தொட்டுக்க எதுவும் இல்லையா? ஊறுகாய் தான் இருக்கு, தொட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்டு போங்க. என்ன அது, ஊறுகாயா? ஏயா குவாட்டருக்கு ஊறுகாய் தொட்டுக்கிற, பழைய சொத்துக்கு ஊறுகாய் தொட்டுக்க மாட்டியோ? எனக்கு சோறே வேண்டாம், போதுமா? என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? மிச்சம். The next day. டேய், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? ஆ, இன்னைக்கு மேலே தெரு ஆறுமுகம் வீட்டில் காது குத்து. 4 கடை வெட்டி கறியும் ஜூரும் போடுறாங்க, போதுமா? ஊர் ஜனம் அம்புட்டும் அங்கே தான் இருக்கும். நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே அசம்பிள் ஆகிடுங்க. அண்ணே, காது குத்துனா மொய் வைக்கணுமேண்ணே. நாம் என்னைக்கிட அதெல்லாம் வச்சுருக்கோம். போனோமா, தலையை காட்டினோமா, தலைக்கறியை சாப்பிட்டோமா, தலையை நிமித்திக்கிட்டு வந்தமான்னு இருக்கிறத விட்டுட்டு மொய்யின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆறுமுகம் யாருடா? நம்ம ஆள். சங்கத்துக்கே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கான். அண்ணே, சரக்கு யார் செலவுண்ணே? ஆஹா, எவ்வளோ உஷாராக இருக்காங்க ஐயா. ஆ, டேய், பத்திரிக்கை வைக்க வந்த ஆறுமுகத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லுக்கு ஆட்டையை போட்டேன். அவனும் நாம் வந்தால் போதும்னு கொடுத்துட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லைடா, எப்போ அவன் கடா வெட்டுன்னு சொன்னானோ அப்போவே தலைக்கறியை நான் புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு பிடிச்சிட வேண்டியதுதான். எல்லாரும் ஸ்பாட்டில் அசம்பிள் ஆகுங்க. பாட்டிலோட அசம்பிள் ஆகணும், புரியுதா? 6 hours later. அப்பாடா, ஆறுமுக வீட்டுக்கு வந்தாச்சு. என்னது இவ்வளோ கூட்டம் இருக்கு? சும்மாவா, கறியும் சோறாச்சே, அதான் இவ்வளோ கூட்டம். எங்க நம்ம டீமை காணோம். அண்ணே, எப்படா வந்தீங்க? கிடாவை அறுக்கையிலே வந்துட்டோண்ணே. ஆஹா, நமக்கு மேலே பறக்க வெட்டியா இருக்காங்க. டேய், ஒருத்தன் தலைக்கறி சமைக்கிற இடத்துல போய் நில்லுங்க. இன்னொருத்தன் பந்தி எங்கே போடுறாங்களோ அங்கே போய் நில்லு, இடம் பிடிக்கணும். டேய், நீ போய் சரக்கெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணு, போ. எல்லாம் சரி, காது எப்போ குத்துவாங்க? எப்போ ஆறுமுகம், எப்பப்பா காது குத்துவீங்க? தாய்மாமா வந்ததும் குத்திட வேண்டியது தான். 1 hour later. என்னடா நடக்குது? அண்ணே, இப்போ தானே அண்டாவில் கறி அள்ளி போடுறாங்க. ஆஹா, அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது குழம்பாயிடும். முதல்ல சரக்கு அடிச்சிட வேண்டியது தான். Later. ஆறுமுகம் வாங்கி கொடுத்த ஒரு ஃபுல் ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் அடித்தாச்சு. பத்தலையடா, எறும்பு கடிச்ச மாதிரிலாம் இருக்குது. டேய், சீக்கிரமாக போய் இன்னொரு ஆஃப் வாங்கிட்டு வா. இந்த காசு ஆளுக்கு ஒரு கட்டிங்க போடுவோம். Later. ஆஹா, கட்டிங் விட்டதுக்கப்புறம் தான்டா கம்பீரமாக இருக்கு. கட்டா குடியும் கட்டா கறியும், எப்பா. டேய், உள்ளே போய் சப்ளையர்கிட்ட தலைக்கறியை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன்னு சொல்லு, போ. டேய், எல்லாரும் கறியை நல்லா சாப்பிட்டுக்குங்க. அடுத்து ஊருக்குள்ளே விசேஷம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது, புரியுதா? A few moments later. அண்ணே, அண்ணே, ஏண்டா தலைக்கறியை எடுத்து வைக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்புனா தலைக்கறிக்க ஓடி வர்ற? என்னாச்சுடா? இன்னும் பந்தியை போடலண்ணே, ஒரே பிரச்சனையாக இருக்குது. என்னது பிரச்சனையா? தலைக்கறியை நம்பி தண்ணி அடிச்சுட்டு நிற்கிறேன், வந்து பிரச்சனைன்னு சொல்கிற. போய் என்னன்னு பார்ப்போம். ஆஹா, நம்ம ஆள் சவுண்டு விட்டுட்ருக்காயா? என்னாச்சுன்னு தெரியலையே. கல்யாண வீட்டில் தான் சண்டை வரும்னா காது குத்து வீட்லேயும் சண்டை வருது ஐயா. ஆஹா, இன்னைக்கு பந்தி நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே ஐயா. சண்டை முடியறதுக்குள்ள போதையே இறங்கிடும் போல இருக்கு ஐயா. இன்னொரு ஆஃபுக்கு யாரை பிடிக்கிறது? கையில் காசும் இல்லையே. தலைக்கறியை நம்பி வந்த நம்மளை தனியாக நின்று புலம்ப விட்டாங்களே ஐயா. இன்னைக்கு என்ன சண்டை நடந்தாலும் சரி, தலைக்கறியை சாப்பிடாம இங்கேருந்து போகக்கூடாது. காது குத்துற வீட்டில் என்ன பிரச்சனையாக இருக்கும்? காது குத்துறதுல தான் பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனை பெருசாகி தலைக்கறி கிடைக்காம போகிறதுக்குள்ளே நாம் போய் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு வைப்போம். போதை வேற இறங்கிக்கிட்டே இருக்கே ஐயா.
நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் வரதுக்கு முன்னாடி அவ்வளோ அவசரம் என்ன? எதுக்காக காது குத்துனீங்க? நல்ல நேரம் போகிறதுக்குள்ள காதை குத்துங்கன்னு நாட்டாம தான் சொன்னார். அதனால தான் குத்துனோம். நாட்டாம சொன்னால் நான் வராமல் குத்துடுவீங்களா? நான் யார்? நான் யார்? என்ன அது ஓவராக சவுண்டு விட்டுட்ருக்கான்? ஆ நான் யாரு நான் யாருன்னு சும்மா சும்மா கேட்குறான் ஐயா. அவன் யாருன்னு அவனுக்கே மறந்து போச்சா? ஆ? தம்பி, என்ன சவுண்டு ஓவராக இருக்கு? இங்கெல்லாம் சவுண்டு விடக்கூடாது. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். எனக்கு சவுண்டு விடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுதான் விட்றேன். சொன்னா கேளு தம்பி. ஆறுமுகம், நான் யாருன்னு எடுத்து சொல்லு. தம்பி, நீ யாரா வேணுமாலும் இருந்துக்கோ, பிரச்சனையை விடு. பந்தி நடக்கட்டும், அப்புறமா பஞ்சாயத்தை வச்சுக்கலாம். யோ, பிரச்சனையை விட உனக்கு பந்தி தான் பெருசா? திங்கிறதுக்கு தான் வந்தியா? என்னடா கேட்ட? டிஷு 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 டிஷு. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? அங் நான் யாருன்னு தெரியுமா? அங் ஏப்பா, அவரை எதுக்காக அடிச்சிங்க? சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறான். காது குத்துற வீட்டில் பந்தியை போட விடாம நான் யாருன்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆமாம், தெரியாமல் தான் கேட்குறேன், அவன் யாரு? நான் தாண்டா பிள்ளைங்களுக்கு தாய் மாமன். என்னது தாய் மாமனா? ஆஹா, தாய் மாமனையே விழுத்து வாங்கிட்டோம் ஐயா. யாருமுகம், தாய் மாமன் என்னையவே ஆள் வச்சு அடிக்கிறியா? ஐயா, தாய் மாமன்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே ஐயா? அடித்த சரக்கு வேற கிர்ரு கிர்ரு கிர்ருங்குது வயிற்றுக்குள்ள. ஆமாம், கறி உள்ளே போனாதான் சர்ரு சர்ரு சர்ருன்னு பசி தீரும். Later. ஏய், எவன்டா அவன் தாய் மாமன் மேலே கை வச்சது? இதோ இவன் தான் என் மேலே கை வச்சது. சொன்னா கேளு தம்பி, பிரச்சனை வேண்டாம். தாய் மாமங்கிற கெத்தோட கரிசூரை சாப்பிட்டு போய. கரிசூருக்காக என் கௌரவ தொட்டு கொடுக்க முடியுமா? நான் பந்தி நடக்க விட மாட்டேன். போடுங்கடா அவனை. டிஷு டிஷு. ஏப்பா, தலையிலேயே போட்டான் ஐயா. ஐயோ, அண்ணனை தலையிலே போட்டாங்களே. டேய், அடிக்கிறப்ப எல்லாரும் எங்கடா போயிருந்தீங்க? டேய், அண்ணனை சீக்கிரமா ஆஸ்பத்திரி தூக்குங்கடா. டேய், ஆஸ்பத்திரிலாம் வேணாம், சீக்கிரமா போய் ஒரு ஆஃப் வாங்கிட்டு வா. Later. அப்பாடா. அண்ணன் ஆஃப் அடித்ததும் கொஞ்சம் தெளிவாயிட்டாரு. டேய், உள்ள என்னடா நடக்குது? பந்தி நடக்குதுண்ணே. தாய் மாமனும் ஆறுமுகமும் ஒன்றாயிட்டாங்க. அண்ணே, கறியெல்லாம் தீந்து போய் வெறும் சாப்பாடு தானே இருக்கு. என்னது, தலைக்கறி தீந்துருச்சா? கொஞ்ச நேரம் தான் மயக்கம் போட்டேன், அதுக்குள்ள எல்லாமே காலியா? ஏண்டா, எலும்பு கூட இல்லையா? எதுவுமே இல்லைண்ணே. ஆமாம், நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள்லாம் தலைக்கறி வச்சு அமோகமாக சாப்பிட்டோம்னே. ஏண்டா, உங்களுக்கெல்லாம் ஏன் ஞாபகம் வரவே இல்லையா? அண்ணனுக்குன்னு ஒரு தூக்குச்சட்டியில் எடுத்து வைக்க வேண்டியது என்னடா? நாங்கள் கேட்டோம்னே, தாய் மாமன் தான் கொடுக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. ஆஹா, தாய்மாமன் தலையில தான் அடிச்சான்னு பார்த்தா இப்போ நம்ம வயிற்றுலையும் அடிச்சிட்டானே ஐயா. தலைக்கறிக்கு ஆசைப்பட்டு வந்து தாய் மாமன்கிட்ட தலையில அடி வாங்கினது தாயா மிச்சம். இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.